நெல்லை மாநகர பகுதியில் இருந்து தாமிரபரணி ஆற்றில் கலக்கும் கழிவு நீரை தடுக்கும் வகையில் 660 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய திட்டம் 24 மாதங்களில் செயல்படுத்தப்படும் என தாமிரபரணி ஆற்றை சுத்தப்படுத்தும் பணியை தொடங்கி வைத்த மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டத்தில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 17 மற்றும் 18ஆம் தேதி பெருமழை பெய்து தாமிரபரணி ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஆற்றின் நதிக்கரை பகுதியில் சேதமடைந்ததுடன் கழிவுப் பொருட்கள் ஆகியவையும் ஆற்றுப் பகுதியில் ஒதுங்கியது. மேலும் கண்ணாடி பாட்டில்கள், துணிகளும் நதிக்கரையை மாசுபடுத்தும் வகையில் குவிந்து கிடந்தது. இதனையடுத்து மாவட்ட நிர்வாகம் மற்றும் தனியார் நிறுவனங்கள் இணைந்து வெள்ளத்தில் அடித்து வரப்பட்ட பொருட்கள் சுத்தப்படுத்தும் பணி இன்று நடைபெற்றது. நெல்லை மணிமூர்த்தீஸ்வரம் பகுதியில் நடந்த இந்நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு தாமிரபரணி ஆற்றை சுத்தப்படுத்தும் பணியினை தொடங்கி வைத்தார். இதில் கல்லூரி மாணவிகள், வருவாய்த்துறையினர், தன்னார்வ அமைப்பினர் என 100க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு ஆற்றின் கரைப்பகுதியில் வெள்ளத்தில் அடித்து வரப்பட்ட கழிவுப் பொருட்கள், ஆற்றுக்கு மாசு ஏற்படுத்தும் பொருட்களை அகற்றினர். கரைகளும் புனரமைக்கப்பட்டது. இதுகுறித்து ஆட்சியர் கார்த்திகேயன் கூறுகையில், தாமிரபரணி ஆற்றில் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட எல்லை கற்கள் கண்டறிந்து எல்லை கற்களை நடும் பணிகள் நடைபெறும். வெள்ளத்தை தாங்கி நிற்கும் நீர் மருது மரங்கள் நடப்படும். சுமார் 10,000 மரங்கள் நட திட்டமிடப்பட்டுள்ளது. தாமிரபரணி ஆற்றை புனரமைப்புக்கான விரிவான திட்ட அறிக்கை இறுதி செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. நெல்லை மாநகர பகுதிகளில் இருந்து தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை தடுக்கும் வகையில் 660 கோடி ரூபாய் மதிப்பில் கழிவு நீரை சுத்திகரித்து தொழிற்சாலை பயன்பாட்டிற்கு கொண்டு செல்லும் திட்டம் இன்னும் 24 மாதங்களில் செயல்படுத்தப்படும். இதுபோன்று தாமிரபரணியில் கழிவுநீர் கலக்காமல் ஊரக பகுதிகளிலும் செயல்படுத்தப்படும். தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டது போன்று தாமிரபரணி நிரந்தர சீரமைப்பு விரிவான திட்ட அறிக்கை இறுதிக்கட்டத்தில் உள்ளது. பசுமை தீர்ப்பாயத்து கண்காணிப்பில் 3 இடங்களில் இந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு திட்டத்தை விரிவுபடுத்தப்படும் என தெரிவித்தார்.